சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து அல்லது புலம்பெயர்ந்து இங்கே வந்து நிறைய தமிழர்கள் சாதிக்கிறார்கள். அப்படி இன்று சமூக ஊடகத்தில் பிரான்ஸில் இருக்கின்ற சமூக ஊடகங்களில் பரபரப்பாக அல்லது வாழ்த்துக்கு செய்தியாக குவிந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஈழத்தமிழர் பிரான்ஸ் நாட்டினுடைய உலக புகழ் பெற்ற ஒரு விருதினை பெற்றிருக்கிறாரு. அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கொண்டு, பாரிஸில் அல்லது பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நகரசபை தேர்தல்கள் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் வருகிறது. இதில் எங்களுடைய ஈழத்திலிருந்து இங்கே பிறந்து வளர்ந்த எங்களுடைய இளம் சந்ததியினர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் இங்கே வந்திருக்கின்ற இந்திய வம்சமொழியினரும் இங்கே போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய செய்திகள் ஒரு புறம் போய்கொண்டிருக்கிறது. அந்த விஷயம் அப்படி இருக்கின்ற பொழுது பிரான்ஸில் ஈழத்தமிழர் ஒருவர் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற பானினுடைய விருதுக்காக வழங்கப்படுகின்ற விருதினை பெற்றிருக்கிறாரு. இந்த செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக இப்போ பெரிதாக பேசப்படுகிறது. கடந்த வருடம் 2023 ஆண்டுக்கு ஈழத்தமிழரான தர்ஷன் செல்வராஜா அப்படின்றவர் இந்த விருதினை பெற்று சாதனை படைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தமிழர்களிடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பெயர், அதாவது இந்த வெதுப்பகம், அதாவது பானினுடைய தரம், சுவை, இவைகளுக்காக அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது மட்டுமில்லாமல் பிரான்ஸ் நாட்டில் இந்த விருதை பெற்றவர் பிரான்சினுடைய ஜனாதிபதி மாளிகைக்கான ஒரு வருடத்துக்கான பான் விநியோகிக்கின்ற ஒப்பந்தத்தை பெறுவார். அது உலக புகழ் பெற்ற அந்த பான் விற்பனைக்கான அல்லது பானினுடைய தரத்துக்காக வழங்கப்படுகின்ற அந்த நபருக்கு தான் அந்த விருது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிஸ் 14வது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற ஃப்ருனியல் துவா அப்படின்ற வெதுப்பகத்தினுடைய திறமையான வெதுப்பாளர் அப்படின்ற பேரினை சிதம்பரப்பிள்ளை ஜெகதீபன் அப்படின்றவர் வென்றிருக்கிறாரு. இவரோடு சேர்ந்து 100 நபர்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க. போட்டி போட்டவர்களை இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கான பரிசு தொகை 4000 ஈரோக்கள் வழங்கப்பட்டிருப்பது மட்டுமில்லாமல் இவர் இனி வருகின்ற ஒரு வருடத்துக்கான ஜனாதிபதி மாளிகைக்கான பானை வழங்குகின்ற அந்த நபர் அப்படின்ற பட்டியலில் இவரும் இடம்பெறுகிறது அப்படின்றது, இவருடைய பேரும் இடம்பெறுகிறது அப்படி என்று சொல்வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அல்ல தமிழர்களுக்கு பெருமைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாரிஸினுடைய நகராட்சி வருடந்தோறும் இதை நடத்துகின்ற இந்த நிகழ்வுகளில், அதாவது இந்த உணவு சம்பந்தமான இந்த போட்டி நிகழ்வில் எங்களுடைய தமிழர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த வருடம் திரு செல்வ ராஜா தர்ஷன் அவர்கள் வென்றிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ சிதம்பரப்பிள்ளை ஜெகதீபன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தர தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிற இந்த போட்டியில் நிறம், மனம், உள்ளமைப்பு, சுவை, எடை மற்றும் உப்பினுடைய அளவு உள்ளிட்ட பல சான்றிதழின் அடிப்படையில் பாரம்பரிய பிரெஞ்சு பெக்கத், அதாவது பான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பானை பெக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 100 பேர் ஏற்கனவே நான் சொன்னது போல் போட்டி போட்டிருக்கிறாங்க. போட்டி போட்டது மட்டுமில்லாமல் இங்கே பிரான்ஸ் நாட்டில் இப்போ பான் அப்படின்றது ஒரு தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையர்கள் சோறு அப்படின்றது அவர்களுக்கு சோறு பிரதான உணவாக போல் இங்கே பிரான்ஸை பொறுத்தவரையில் அநேகமான வீடுகளில் பான் கட்டாயம் அவங்களோட உணவில் பிரதான உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற இந்த பிரான்ஸ் நாட்டில் இந்த பானுக்காக இவ்வளவு பானுடைய தரத்தை பார்த்து அந்த கடைகளுக்காக வேறு மாவட்டங்கள் வேறு மாநிலங்கள்லேருந்து அதனை வேண்டி சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையில் நின்று வேண்டி சாப்பிடுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பானினுடைய தர அமைப்படி என்ன பார்த்தீங்க சொன்னால் வெளிப்பக்கம் பொன்னிறமாக இருக்கும், உள்ளுக்கு பஞ்சு, அதாவது பஞ்சு மாதிரி சரியான மென்மையாக இருக்கும். அதனுடைய சுவை
அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களை பொறுத்தவரை நீங்கள் அந்த பானை வாங்கி எங்களுடைய ஆட்டிறைச்சி கறியோ கோழிக்கறியோடையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நாக்கிலிருந்து வானீர் வலியும் அப்படின்னு உமிழ்நீர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போவே வருது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பானுடைய தரம் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து 2022 உணவை வந்து சேர்க்கின்ற பொழுது பிரான்சினுடைய பாரம்பரிய உணவு பட்டியலில் வந்து இந்த பானையும் வந்து இப்பொழுது சேர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மக்களினுடைய வாழ்வியலில் இது ஒரு பிரதானமான உணவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதை மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் தேசிய அடையாளத்தின் ஒரு முக்கிய சின்னமாகவும் பாரம்பரியமாக நீர் ஈஸ்ட் ஆகிய பொருட்களால் மட்டுமே தயாரிக்கப்படுகின்ற இந்த பான் பிரான்சினுடைய தரமும் கைவினை திறமையையும் குறிக்கும் அளவுகோலாக இது கருதப்படுகிறது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுவரை காலமும் எங்களுடைய தமிழர்கள் இதுக்குள்ளே வந்து போட்டி போட்டார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டி போட்டிருப்பார்கள். நான் வெண்டதாக இல்லை. ஆனால் இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக 2வது நபர், அதாவது வந்து 2வது சகோதரனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வென்றிருக்கிறார். சிதம்பர பிள்ளை ஜெகதீபன் அவருக்கு வந்து நான் என்னுடைய துரோகம் மீடியா சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் வந்து தெரியாத ஒரு துறைக்குள்ளே நாங்கள் உள்ளே புகுந்து அதனை படித்து அதற்குள்ளே வந்து சாதனை படைத்து பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு நாங்கள் இங்கே உணவு கொடுப்பது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு விஷயம். நாங்கள் இலங்கையராக இருந்தாலும் இலங்கையில் வாழ்ந்தாலும் இலங்கையில் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் இலங்கை ஜனாதிபதிக்கு நாங்கள் உணவு வழங்குவோமா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி. ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் அதற்கான அங்கீகாரத்தை இந்த பிரான்ஸ் நாடு கொடுத்துருக்கிறது. ஒருவர் தரமான உணவை கொடுக்குறாரோ அவரை வந்து அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மாளிகைக்கு வந்து உணவு கொடுக்கலாம் ஒரு இடத்துக்கு அப்படின்ற அந்த கேட்டகரிகளை வந்து அவங்க வந்து உள்வாங்கப்படுறது எல்லாமே வந்து இங்கே பெரிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஊக்கத்தொகை 4000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா இவர் தொடர்ச்சியாக இவருடைய இந்த பணி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் எங்களுடைய இலங்கை தமிழ் மக்களுக்கான ஒரு பேரை இவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. கடந்த வருடம் சகோதரன் தர்ஷன் செல்வராசா அவர்கள் வாங்கி கொடுத்தார் இந்த இந்த பேரை. அதே மாதிரி இந்த வருடம் எங்களுடைய இந்த நபர், அதாவது வந்து சிதம்பரப்பிள்ளை ஜெகதீபன் அவர்கள் தமிழர்களுக்காக பெருமை சேர்த்திருக்கிறாரு. நீங்கள் இங்கே இப்போ வெளிநாடுகளில் வேறு நாடுகளிலிருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இது வந்து சிறிய விஷயமா இருக்கலாம். இங்கே அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது. இங்கே பான் அப்படின்றது வந்து எல்லாருடைய உணவில் பிரதான உணவாக இருப்பது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்கே இந்த பானினுடைய சுவை தரமாக இருக்கிறதோ அந்த இடத்த தேடி போய் பான் வாங்கி சாப்பிடுகின்ற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்கார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் வந்து தங்களுடைய தேசிய உணவை விரும்பி சாப்பிடுவது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸ் இருக்கிற நிறைய சோழர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பான் கடைகளுக்கு முன்னால் நீளத்துக்கு லைனில் நிற்பாங்க பான் வாங்குவதற்கு. ஏன்னு சொன்னால் அதனுடைய தரம், டேஸ்ட், அதுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக வேண்டித்தான் அவங்க வந்து போய் நிற்கிறாரு. அதே மாதிரி இங்கே உணவகத்தில் வேலை செய்கிறவங்க நிறைய சவர்களுக்கு தெரியும். ஒரு உணவகத்தில் நாங்கள் ஒரு பான்ன்றதை விட ஒரு உணவு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உணவினுடைய தரம் எப்படி பார்க்கப்படுறதுன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் கண்ணால் பார்க்கின்ற பொழுது அதனுடைய அழகாக ஒரு கோப்பையில் ஒரு உணவை வைக்கிறோம்னு சொன்னால் அது பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கோப்பையிலிருந்து அந்த வருகின்ற உணவினுடைய மனம், வாசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூக்கில் வந்து உள்ளுக்கு இழுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாக்கில் சுவை, அதுக்கப்புறம் தான் மிகுதி எல்லாமே. இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுறது அழகும் அதனுடைய சுவையும் அதனுடைய மனம். நீங்கள் ஒரு பான் வெதுப்பது பதில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவு பசியோட போனீங்கன்னா எத்தனை கோடி கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு பான் வேண்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதே மாதிரி தான் இதில் ஏற்கனவே நான் சொன்னது போல் பானினுடைய உள்கட்டமைப்பு வடிவமைப்பை விட வழிகட்டமைப்பு வடிவம், அதனுடைய கைவண்ணம் எல்லாமே வந்து இங்கே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பானினுடைய சுவைக்காக இந்த சகோதரன் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கான சான்றிதழ் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பிலும் தமிழர்கள் சார்பிலும் அவர் இன்னும் நிறைய சந்தோஷங்களும் நிறைய வெற்றிகளும் தமிழர்கள் சார்பில், இந்த உணவக சார்பில், இந்த விதுப்பக சார்பில் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்றத வந்து மனசார வாழ்த்துங்கோ. வாழ்த்துவோர் வாழ்த்தப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்துறோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே எரிஞ்சு இருக்கலாம், அல்லது புகைஞ்சு கொண்டு இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், போட்டி இருக்கலாம். நான் ஒருவரை வந்து மனசார வாழ்த்திங்கன்னு சொன்னோம். அந்த வாழ்த்து,
அவரை வந்து ஒரு நிலைமையை கொண்டு போவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம், எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு பேரையும் வாங்கி கொடுக்கும், அவர்களுக்கான ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் அந்த சகோதரன் சிதம்பர பிள்ளை ஜெகதீவன் என்கிற அந்த சோழனுக்கு என் சார்பாக மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய வாழ்த்துக்களை அந்த குறிப்பிட்ட சோழனுக்கு கீழே கமெண்ட்ல தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.